அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அது நிச்சயமாக என்ன செய்யாது, மாறாது. ஆனால் அந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் இன்னும் என் வாழ்க்கையில் மாறலையே அப்படின்னு எத்தனை பேர் கேள்வி இருக்குது? எத்தனை பேர் கேள்வி இருக்குது? என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா ஒன்றுமே மாறலை. சங்கீதத்தில் வாசிக்கிறோம் யோசேப்பை பற்றி. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணின உடனே நம்மளுக்கு என்ன செய்யாதான், புள்ள பிறக்காதான். என்ன செய்யாதான், புள்ள பிறக்காது. அவர் சொல்கிறாரு, அழகாக சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு வயிற்றில் ஒரு பிள்ளை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பிள்ளையை எப்படா நம்ம என்ன செய்யணும், பார்ப்போம். அதே மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக, எப்படா நம்ம அந்த லெவலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? நம்முடைய இப்போ இருக்க சூழ்நிலையை விட்டுட்டு நம்ம கடன்லாம் மாறணும், ஆண்டவருக்காக அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், நம்ம பெரிய இதாக இருக்கணும், அப்படி நம்ம நின்று இயேசு நாமத்தில் போடணும், அப்படி பிசாசெல்லாம் நினச்சி ஓடணும், அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக மாறணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் எதுவுமே மாறி இருக்காது. அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, அந்த பிள்ளைய வயிற்றுக்குள்ளே கருவில் உருவான உடனே பார்க்கணும்னு நினச்சி அதை பிடுங்கி வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகும், என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லாமல் என்ன செய்யும், போயிடும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் பொழுது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, we have to give it time to grow. அந்த நம்முடைய வாழ்க்கையில் அது உருவாகுவதற்கும் வளருவதற்கும் நம்ம என்ன செய்யணுமா, இடம் கொடுக்கணுமா. என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். ஆண்டவர் உடனே என்ன செய்ய மாட்டார், ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு அவர் சொல்கிறார், ஒருத்தருக்கு ஒரு காரை, ஒரு பழைய கார் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த காரை வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறார், ஜான்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுக்குறார் பழைய காரை. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கார் உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன், இனிமேல் இந்த கார் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் இப்போ உடனே நான் தர முடியாது, நான் என்ன செய்ய போகிறேன், அதில் காரில் நிறைய ரிப்பேர் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், அந்த டயர்லாம் மாற்றி எல்லாத்தையும் புதுசாக்கி நான் என்ன செய்ய போகிறேன், உனக்கு தரப்போகிறேன். ஜான்சன் அப்படின்ற ஒரு வீட்டில் போய் பெருமையாக சொல்கிறாரு, எனக்கு கார் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாரு. அவங்க வீட்டில் கேட்குறான், எங்கே அப்படின்னு. என்ன சொல்லுவார், காம்பாரா காரா, காம்பாரா, கார் கிடச்சிருச்சு, அவருக்கு தான் அந்த காரு. ஆனால் இன்னும் அவர் கையில் என்ன செய்யலை, வரலை. நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தையும் அப்படி தான். ஒன்று நம்ம ரெடி ஆகலை, இல்லைன்னா அவர் இன்னும் நிறைய காரியங்களை என்ன செய்கிறார், நம்ம அதுக்கு இன்னும் தகுதியாய் மாறலை, இல்லைன்னா அவர் இன்னும் நிறைய காரியங்களை என்ன செய்கிறார், காரு நமக்கு சொன்ன காரு இன்னும் என்ன செய்யலை, ரெடி ஆகலை. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை யோசேப்புடைய வாழ்க்கையில், அவனுடைய கனவுல ஆரம்பத்தில் சின்ன வயசில் சொன்ன வார்த்தை உடனே என்ன செய்யலை, நிறைவேறல. சின்ன வயசுலேயே வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க, எல்லாரும் காலில் விழுந்தாங்களா, உழலை. அதுக்கு பதில் என்னாச்சு, அவனுடைய ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் தரிசனத்தில் கொடுத்த அந்த ஒரு தரிசனம், அதை கொடுத்த உடனே அவனுக்கு என்ன செய்யலை, உயர்வு வரல. உடனே என்ன செஞ்சாங்க, அவங்க சகோதரர்கள் அவங்களை என்ன செய்தாங்க, பகைத்தார்கள். குடும்பமே என்ன செஞ்சு ரெண்டாக போச்சு. அவனை பகைச்சு கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, குழியில் போட்டாங்க. அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அடிமையாக என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டாங்க. அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கேயும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனுக்கு இன்னும் அவன் எதிர்பார்த்த முடிவு அவனுக்கு வரல. இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு நம்ம எதிர்பார்த்துருக்க முடிவு நம்மளுக்கு வரல. ஆனால் இடையில நம்மளை அப்படியே முடிக்கணும்னு சொல்லி பிசாசு என்ன செய்வான், நம்மளுக்கு சோதனையை கொண்டு வருவான். போத்திபாருடைய மனைவி வராங்க, வந்து ஆசை வார்த்தைகளை பேசுகிறாங்க, நம்ம அப்படியே இருக்கலாம் இப்படி இருக்கலாம், நீ கொஞ்சம் என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா போதும். யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்ம யாருக்கும் தெரியாமல் என்ன செய்யலாம், இருக்கலாம். என் கணவன் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. அவன் சொல்கிறான், தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய முதல்ல போட்டிருந்த அந்த அங்கி, பல வர்ணமான அந்த அங்கியை முதல்ல கலட்டி கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, குழிக்குள்ளே போட்டாங்க. ரெண்டாவது அவன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவனுடைய எல்லாத்தையும் போத்திபார் மனைவி பிடுங்கிட்டு அவனை நடு ரோட்டில் அம்மனமாக நினைச்சிட்டா விட்டுட்டா. ஆனாலும் அவன் ஓடி போனான், சிறைச்சாலைக்கு போனான். சிறைச்சாலையுடைய அனுபவம் அவன் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாத்தையுமே சுருக்கமாக வாசித்து முடிச்சிடணும். ஆனால் சிறைச்சாலையில் போன உடனே எல்லாரும் அவனை வந்து, வாங்க நீங்கள் தான் யோசேப்பா, உட்காருங்க நம்ம டீ சாப்பிடுவோன்னா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, அவனை நிந்தனையினால் நிந்தித்து பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க, ஏண்டா நீயே ஒரு அடிமை, உனக்கு போத்திபார் மனைவி கேட்குதோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா.
ஏன்னா போத்திபாருடைய மனைவி என்ன சொல்லியிருக்கா? அவன் கணவன்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன், அவன் ஓடிட்டான்னா சொன்னான். அப்படியா சொன்னான்? அவன் என்னை என்ன செஞ்சான்? தவறா என்னை என்ன செஞ்சான்? கூப்பிட்டுட்டான்னு சொல்லி சொன்ன உடனே எல்லா பக்கத்துலேயும் துர்செய்தியை பரப்பி இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி எல்லா பக்கத்துலையும் சொல்லிட்டான். சிறைச்சாலையின் அனுபவத்துக்கு போகிறான். எல்லா பக்கத்துலையும் அவன்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்பாங்க? ஏண்டா இவ்வளோ கேவலமாக இருக்கியா நீ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த போத்திபார் உனக்கு என்ன செஞ்சார்? வீட்டையே திறந்து கொடுத்தாரு. அவர் என்ன உண்ட வீட்டுக்கு இப்படி ரெண்டகம் பண்ணிட்டே அவன் போய் எல்லாத்தையும் போய் ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்லைப்பா நான் இல்லை அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? நிறைய நேரம் நம்மளையும் அப்படி தான் பண்ணுவாங்க. எங்கேயுமே நம்ம போய் என்ன செய்ய முடியாது, நம்ம கரெக்டாக தான் இருந்தோன்றதை ப்ரூவ் பண்ண முடியாது. அவ்வளோ மோசமான நிலை வரும். அப்பயுமே நம்ம தேவனுடைய வசனம் நம்மளை புடமிட்டு போகும்பொழுது அடுத்தது நம்ம எங்கே நிற்க போகிறோம் அப்படின்னா, எங்கே நிற்க போகிறோம்? எங்கே நிற்க போகிறோம்? பார்வோனுக்கு அடுத்து ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் என்ன செய்ய போகிறார்? வைக்க போகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு தெரியும், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. ஒருவேளை அந்த இடத்துல போத்திபாருடைய மனைவிக்கு பயந்து போய் கூட என்ன செஞ்சிருக்கலாம்? ஒன்று ஆசைப்பட்டு போயிருக்கலாம். ஆசைப்பட்டு என்ன செஞ்சிருக்கலாம்? ஆகா ஓகே இப்படி போனோம்னா நம்மளுக்கு எதாவது கிடைக்கும் அப்படின்னு போயிருக்கலாம். இல்லை அப்படின்னா பயந்து போய் என்ன செஞ்சிருக்கலாம்? போயிருக்கலாம். பயம் என்ன பயம்? இவளை விட்டுட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்மளை தான் என்ன செய்வா? தப்புன்னு சொல்லுவா அப்படின்னு ஒரு பயத்திலேயே என்ன செஞ்சிருக்கலாம்? போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆவி எங்கே இருக்குதோ அந்த மனிதன் எந்த மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். சூழ்நிலையை கண்டு பயப்பட மாட்டான். சிறைச்சாலையை கண்டு பயப்பட மாட்டான். என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அவனுக்கு தெரியும், வாக்கு பண்ணினவர் மாறிடார். அல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்தவர் அதை நிறைவேற்றுவார். அதற்கு ஒரு நேரம் உண்டு, அதற்கு ஒரு காலம் உண்டு. அது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன செய்கிறார்? உருவாக்கி கொண்டு வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சரி பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய மாற வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. நிறைய பாவங்கள் இருக்குது, நிறைய அடிமைத்தனங்கள் இருக்குது, தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு நான் கொடுக்க வேண்டிய காசு, பல வருடங்களாக கொடுக்க வேண்டிய காசை மறந்தே போயிட்டேன். ஆனால் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், இதை நீ கொடுக்கணும். வாங்கின காசை நீ திருப்பி கொடுக்கலன்னா நீ யாரு? துன்மார்க்கன். நீ அதை திருப்பி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவரே ஆமாண்டவர் நான் பண்ணுறேன். அப்போ இவ்வளோ நாள் இத்தனை வருஷமாக முன்னாடி நின்று நான் அதே வசனத்தை தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் யார்ட்டையாவது கடன் வாங்கினே திருப்பி கொடுங்கன்ட்டு. ஆனால் அந்த ஒரு வருஷம் என்ன செய்யலை, என் கண்ணுக்கே அது தெரியல. இப்போ ஆண்டவர் காமிக்கிற, ஒரு வருஷமாக பேசின வசனம் நீ சரியில்லை, நீ மாறு. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டியிருக்குது? நம்ம மாற வேண்டியிருக்கு. அதற்காக ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் அனுமதிப்பார். ஆனால் அந்த சூழ்நிலைகளில் எப்படி நம்ம சமாளித்து வர்றது, எப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகளை சமாளித்து ஆண்டவர் யோசேப்பு கடைசியில் என்ன சொல்கிறார்? நீங்கள் எனக்கு, அவங்க சகோதரர்களையும் அவங்க அப்பாவிலையும் பார்த்து சொல்கிறார், நீ சகோதரர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவரோ உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் காப்பாற்றுவதற்காக என்னை கொண்டு வந்து இங்கே என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் நம்மளுக்கு தீமை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் நம்மளை பற்றி புறம் பேசுகிறாங்களோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவர்களை காப்பாற்றுவதற்காக தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். அவங்க தான் நம்ம மேலே பொறாமப்பட்டு பேசுவாங்க. ஏன்னா அவங்க பேசுறது அவங்க இல்லை, அவங்களுக்குள்ள இருக்க ஆவி பிசாசு. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இந்த யோசேப்பு எதுக்காக வந்திருக்கிறான், இந்த குடும்பத்தை ரட்சிப்பதற்காக தான் வந்திருக்கிறான்னு யோசேப்புக்கு தெரியும். அப்போ பிசாசு யோசேப்பு மனசுலையும் கசப்பை போடுவான், அவங்க மேலே பயத்தை போடுவான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர முடியாதபடி பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம். நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். நீ எப்பேற்பட்ட தவறு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய தம்பியை தூக்கி குழியில் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவனை கொன்று போடணும்னு நீ நினச்சி அவன் பேசினாலும் அவன் கேட்டிருக்காதா? இவனை கொன்று போட்டுருவான்னு சொல்லி சொல்லும் போது அவனுக்கு கேட்டிருக்குமா? கண்டிப்பாக கேட்டிருக்கோம் இல்லையா? நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்தது போல நானும் எல்லாருடைய பாவங்களையும் நான் செய்வேன், எனக்கு விரோதமாக செய்த எல்லா குற்றங்களையும் என்னால் மன்னிக்க முடியும் அப்படின்னு எந்த மனுஷனால் சொல்ல முடியும்? அப்படின்னா அந்த இயேசு அவருடைய பாவங்களை கழுவானான்னு சொல்லி உண்மையாகவே உணர்ந்த ஒரு மனுஷனால் மட்டும்தான் இப்படி என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? டோட்டலாக மன்னிக்கவே முடியாது. அவ்வளோ நாசம் பண்ண என்னைய நான் இன்னைக்கு எங்கே நிற்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் தான் என்னை கொண்டு இங்கே வைத்திருக்கிறார், அவருடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிடுச்சின்னு சொல்கிறவங்க எல்லாரையும் என்ன செய்வாங்க? மன்னித்து ஏற்றுக்கொள்ள வாங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன். ஆண்டவர் முன் குறித்ததை அவர் செய்வார். எப்படி யோசேப்பு இவ்வளவு பிரச்சனைகள்லையும் அவனுடைய நிலைமை மாறாமல் இருக்க முடியும்? இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலை நம்ம சொல்லணும் அப்படின்னா,
இது பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எத்தனை பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது? ஸ்ட்ரெஸ் எத்தனை பேருக்கு இருக்குது? கையை தூக்கி காமிங்களேன் கொஞ்சம். ஸ்ட்ரெஸ் இல்லையா அவங்களுக்குலாம்? ஜாலியாக இருக்கீங்க, பரவாயில்ல. ஸ்ட்ரெஸ் எத்தனை பேர் இருக்கு? சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளில் யோசேப்புக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமா இருக்காதா? இருக்காதா? அவ்வளோ ஸ்ட்ரெஸ் என்ன செய்யும்? இருக்கும். அவனுக்கு என்ன, ஒரு பக்கம் குடும்பமே இல்லை, இன்னொரு பக்கம் நல்லது செய்யணும், நான் விடுதலையாக தானே ஆகணும்னு நினைக்கிறேன், அப்புறம் ஏன் என்னை பேச விட மாட்டேங்கிறான்னு கோவம் வருது பார்த்தீங்களா? இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கோவம். அப்போ யோசேப்புக்கு எந்த அளவு கோவம் இருக்கும்? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் உண்மையாக இருந்தேன், என்னைய போய் அவள் என்ன செய்கிறா, நான் தான் தப்பு பண்ணது கூப்பிட்டேன்னு சொல்லி என்னை சிறைச்சாலையில் போட்டிருக்கான்னு சொல்லி எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும். அந்த மன அழுத்தம் நம்மளுக்கெல்லாம் இருந்ததுன்னா என்ன செய்வோம்? அதோட படுத்து தூங்கிடுவோம், எந்திரிக்கவே மாட்டோம். நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஒருத்தனை என்னை என்ன செய்ய மாட்டேங்கான், விட மாட்டேங்கான். வீட்டில் ஒருத்தனை நம்மளை என்ன செய்ய மாட்டேங்கான், நிம்மதியாக வாழவே விட மாட்டேங்கிறாங்க. கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, பெற்றோர் சரியில்லை, யாருமே சரியில்லை. ஒருத்தர் நம்மளை வாழவே விட மாட்டாங்க. நான் செத்து போகிறது தான் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு யோசேப்பு நினைச்சல சொல்லலை. அவன் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அது காரணம் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு சமாதானம் இருந்துச்சு இல்லையா? சமாதானம். நம்மளுக்கு யாருக்கெல்லாம் சமாதானம் இருக்குதோ, பீஸ், நம்ம உள்ளுக்குள்ளே சமாதானமாக இருந்தோம் அப்படின்னா எந்த காரியத்தையும் குறித்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். எந்த காரியத்தையும் குறித்து நம்ம கலங்க மாட்டோம். நம்மளுக்கு எவ்வளோதான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக வந்தாலும் நம்மளுக்கு சமாதானம் உள்ளே இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்வோம், ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கிறோம். அந்த சமாதானம் அப்படின்றது என்ன? ரெண்டு காரியம். ஒன்று, வெளிப்படையான ஒரு காரியம், யாருமே நம்மகிட்ட தொந்தரவு பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இல்லையா? நல்ல மெசேஜ் கொடுத்து நல்ல சவுண்டு கேட்கும்போது நல்ல ஃபேனை போட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே தூங்குறேன், இவ்வளோ சமாதானமாக தூங்குறாங்க பாருங்கள். 1-2 பேர் அவ்வளோ சமாதானமாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறா. இது வந்து எக்ஸ்டர்னல் சமாதானம். நீங்கள் என்ன தான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன செய்யுது, அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அடுத்து நான் காலையில் போனேன்னா அப்படி போனோம்னா போன வருஷம் இப்படி ஆயிடுச்சு, இந்த வருஷம் எப்படி ஆக போதும் அப்படின்னு சொல்லி உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ பிரச்சனைகள்லையும் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, அங்கே இங்கே என்ன செய்யக்கூடாது, ஆடாமல் காம் அமைதியாக. உங்களை பற்றி என்ன சொன்னான் தெரியுமா, அப்படியா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது சமாதானம். உங்களை அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அவங்கள இப்படி சொல்லிட்டான், அப்படி சொல்லிட்டான், யார் என்ன சொன்னாலும் அப்படியா சரி. யோபு அப்படி தான் இருந்தார் இல்லையா? அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. அவன் ஒருத்தராக வந்து சொல்கிறாங்க, இங்கே இது போய் ஒட்டகம் போயிடுச்சு, அங்கே மாடு போயிடுச்சு, ஆடு போயிடுச்சு, ஒன்றுனா போயிடுச்சு, எல்லாம் போனால் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார். எவ்வளவு சமாதானம் இருந்ததுன்னா அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நம்மளால் சொல்ல முடியுதா? எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிறோம் இல்லையா? எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிறோன்ட்டு. எத்தனை பேர் வீட்டில் அது நடக்கும்? 7:50க்கு பஸ்ஸுனா எத்தனை நாள் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பு அப்படின்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கிளம்ப மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு அப்படியே என்ன செய்யும், அந்த 5 நிமிஷம் நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லையா? அப்போ சமாதானத்தோடு நம்மளால் இருக்க முடியுமா? ஓகே கிளம்பலையா, சரி சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா? என்னெல்லாம் கத்துவோம், காய்ச்சி பூச்சுன்னு கத்துவோம் இல்லையா? ஆனால் யோபு அவ்வளோ சூழ்நிலையிலையும் சமாதானமாக என்ன செஞ்ச இருந்தனால்தான் அவரால் அமைதியாக இருக்க முடிஞ்சது. நம்முடைய உள்ளே இருக்க அந்த மனசில் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, மன அமைதி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் சமாதானம். இந்த சமாதானம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் 2:14 நம்ம வாசிக்கிறோம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, த சோர்ஸ் ஆஃப் பீஸ். எங்கே சமாதானம் எங்கே உருவாகுது அப்படின்னா அது காரணர் யார்? இயேசுவின் இடத்துல தான் அந்த சமாதானம் கிடைக்கும். ஏன்னா இயேசு சொன்னார் யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து கொடுக்கிறேன். உங்களுக்கு உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு என்ன செய்யறதில்ல, கொடுக்கறது இல்லை. உலகம் சமாதானத்தை கொடுக்கும், ஆனால் அது நிரந்தரமான ஒரு சமாதானம் கிடையாது இல்லையா? சமாதானம் எங்கள் உலகத்தில் கிடைக்கக்கூடிய சமாதானம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன செய்வாங்க, ஒரு குவார்ட்டர் அடித்தா என்ன செய்யும், சமாதானம் கிடைக்கும் இல்லையா? ஒரு குவார்ட்டரை உள்ளே ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் நேரம் என்ன செய்யலாம், அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் என்ன செய்யலாம், ஒரு மயக்க நிலையில் என்ன செய்யலாம் இருக்கலாம். அது வந்து மன அமைதி கிடையாது, மயக்க நிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது. நம்மளை எத்தனை பேர் கடன்காரனாக இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், சமாதானத்தோடு அப்படின்னு சொல்லி சிரிப்போமா இல்லையா?
இல்லையா? குடிச்சிருக்கவங்கள பார்த்துருக்கீங்களா? அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஏய் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க, அப்படியே போவாங்க. எவ்வளோ பிரச்சனை வீட்டில், அவ்வளோ பிரச்சனை இருக்கும், ஆனால் அதெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. இது உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம். நண்பர்களோடு போகலாம், டான்ஸ் பார்ட்டி. நியூ இயரில் இன்றைக்கி எத்தனை இடத்துல பார்ட்டி நடக்குது தெரியுமா? எத்தனை இடத்துல பார்ட்டி நடக்குது, சாப்பாடும் பாட்டும் ஆட்டமும் எத்தனையோ நடக்குது. போனோம்னா நல்லாயிருக்கும், அப்படியே டான்ஸ் ஆடலாம், அப்படியே டாம் டூம்னு டான்ஸு, பாட்டு டான்ஸ் ஆடலாம். எல்லாம் ஆஃப் பண்ணி முடிச்சப்பறம் என்ன ஆகும்? பழையபடி அதே பிரச்சனை அப்படின்னு கிடையாது, அதோட அதிகமாக தான் என்ன செய்யும்? மன அழுத்தமும் நம்மளுக்கு சோர்வும் அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையா என்ன செய்யாது, ஆகாது. ஆனால் இயேசு சொல்கிறார், நான் கொடுக்குற சமாதானம் உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் கொடுக்குற சமாதானத்தில் உங்களுக்கு கலக்கமும் இருக்காது, பயமும் இருக்காது. எந்த ஒரு பயமும் இருக்காது. யாரை பற்றி நீங்கள் கலக்கமும் என்ன செய்ய மாட்டீங்க, அடைய மாட்டீங்க. யோபுவை போல என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று, ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்குறான்னு வச்சுக்கோங்க, பைக் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க, யாரோ போயிட்டு பைக்கை ஃபோன் பண்ண, ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி, ஏய் தெரியாமல் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, ஏய் என்னடா ஆச்சு, ஃப்ரண்ட்டில் டயரை திரும்பிட்டு, என்னடா சொல்கிற அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், உட்காந்து யோசிக்க ஆரம்பிடும். முன்னாடி திரும்பிடுச்சுன்னா என்ன பிரச்சனையாக இருக்கும், நம்ம இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண முடியுமா, இன்சூரன்ஸில் கொடுத்தாலும் மிச்சம் எவ்வளோ ரூபா நம்ம கையிலேருந்து போட வேண்டியிருக்கும், வண்டி ரெடி ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், இத்தனை கேள்விகள் நம்மளுக்கு வரும். கலக்கமும் பயமும் நம்மளுக்கு என்ன செய்யும், அதிகமாக மாறிடும் இல்லையா? அதிகமாக கலக்கமும் பயமும் வரும். எக்ஸாம் வந்துருச்சுன்னா கலக்கமும் பயமும் என்ன செய்யும், அதிகமாக வரும். ஐயோ மார்க் எடுக்கணும். நம்மளுக்கு வராது, பொம்பளை பிள்ளைங்களுக்கு வருமா இருக்கும் இல்லையா? இங்கே யாருக்காவது வருமா? எங்களுக்கெல்லாம் வராது. எக்ஸாம் என்னைக்கு வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. கலக்கமும் பயமும் ஏன் எக்ஸாமுக்கு வருது? என்னைக்காவது வரும். திடீர்னு போய் உட்காந்து இன்னைக்கு என்ன எக்ஸாம் அப்படின்னு எங்கே கேட்பாங்க? எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு கேட்பாங்க, இன்னைக்கு என்ன எக்ஸாம். இன்ஜினியரிங்கில் எழுதும்போது அப்படி தான் பசங்க கேட்பாங்க, இன்றைக்கி என்னடா எக்ஸாம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் வரும் பாரு அப்படின்னா. ஸோ எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் தான் என்ன எக்ஸாம். அப்போ நம்மளுக்கு எக்ஸாம், படிப்பு, நம்முடைய பதவிகள், நம்ம வேலைகள், இது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஒரு கலக்கமும் பயமும் வரும். யாராவது நம்ம வேலையில் நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போது, இந்த தடவை நம்மளுக்கு இன்டர்வியூ வச்சு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்கன்னா நம்ம மனசை நினைச்சிவோம், கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம், உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம். ஏன்? அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எவனாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னா மொத்தத்துக்கும் போச்சு. கவர்மெண்ட் வேலையிலேயே அப்படி தான். ரிட்டையர்ட் ஆகிறது பக்கம் வரும்போது எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு சஸ்பென்ஷன், ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா மொத்தமாக என்ன செய்யும், இத்தனை வருஷம் வளர்ச்சி எல்லாமே காலியாக போயிடும். ஆனால் ரொம்ப பயந்து போய் இருப்பாங்க அந்த ரிட்டையர்ட் ஆகிற டைமில். ஆனால் தேவன் கொடுக்குற சமாதானம் நம்மளுக்கு இருக்குமானால் நம்மளுக்கு கலக்கமும் கிடையாது, பயமும் கிடையாது. அதனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னா, ஏசாயா 26:3. யாராவது எடுத்து வாசிங்க. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இங்கேயே நம்ம அதான் போன வருஷமா தான், உங்களுக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும். தேவனை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆசீர்வாதம் உண்டு. தேவனை யாரெல்லாம் நம்புறாங்களோ எல்லாருக்குமே ஆசீர்வாதம் உண்டு. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லும் போது அவனுக்கு என்ன செய்யல, என்ன ஆக போறோன்னு தெரியல. ஆண்டவர் எல்லாருக்குமே ப்ளூ பிரிண்ட் மாதிரி நீ இப்படி தான் பண்ண போறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய போறது, கொடுக்க போறது இல்லை. ஆண்டவர் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லுவாரு. நம்ம என்னைக்கு உயர்வோம், எவ்வளவு பெருசா உயர்வோம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா தேவன் உண்டு பண்ணின நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்துருச்சா இல்லையான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆவி இருக்கணும்? தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். மனுஷனுடைய ஆவி இருந்தனா மனுஷனுக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளலாம். ஆனா தேவனுக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளணும்னா தேவனுடைய ஆவி நம்மளுக்கு வேணும். நன்மையானதை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார்னு விசுவாசத்தோட யார் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த நன்மையை ஆவியில உணர்ந்தவங்களுக்கு தான் சொல்ல முடியும். நம்ம வெளியில உள்ள பார்வைகளை நம்ம பார்த்தோம்னா, யோசேப்பை பார்க்கும்போது என்னன்னா அவன் சிறைச்சாலையில் இருக்கான், ஒழுங்கா வேலை கிடைச்சிச்சு, அதையும் விட்டுட்டு என்ன செய்யறான், இப்படி வந்து கிடக்கான். இப்படி அவன் ஒரு சைடு என்ன செய்வாங்க, பாவமாக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திட்டுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, நீ பேசாமல் அந்த அம்மா சொன்னதே கேட்டு போயிருக்கலாம், எதுக்கு இங்கே வந்து உட்காந்து களியை சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்தில் இருக்க சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன எல்லா சிறைச்சாலையில் இருக்காங்க, அவங்களுக்கு வேலையே கிடையாது.
உட்காந்து இவனை பாடா படுத்தி எடுத்திருப்பாங்க. நைட் அண்ட் டே உட்காந்து நீ என்ன அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், நீ இப்படி பண்ணியிருக்கலாம், ஆலோசனையை பார்த்தீங்கன்னா தாறுமாறாக அனுசெஞ்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் அசைக்கப்படாமல் இருக்கிறது தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்கள். தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதை உடையவர்கள் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர் நம்மளை என்ன செய்வாராம்? பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார். உனக்கு பிரச்சனையே வராதுன்னு ஆண்டவர் சொல்ல, என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதுல உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். நம்ம எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலைகள் எதுவுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவனுடைய சமாதானம் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம காத்து கொள்ளப்படுவோம். தேவனுடைய சமாதானம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்ம கலங்கி பயந்து நம்ம வாழ்க்கையே என்ன செய்யும்? அழிஞ்சு போயிடும். ஸ்ட்ரெஸ்லேயே என்ன செய்யும்? வாழ்க்கை மன அழுத்தத்திலே வாழ்க்கையை ஃபுல்லாக என்ன செய்யும்? போயிடும். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? இருக்கும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதை உடையவன். அந்த மனது நம்மளுக்கு வேணும். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கக்கூடிய மனது, அந்த மனசு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, அந்த மனசில் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த ஒன் டே ரிட்ரீட்டில் நம்ம பார்த்தோம் மைண்டு, அது எப்படிலாம் பிசாசு நம்மளை டேக் ஓவர் பண்ணுறான், எப்படிலாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறான், எப்படி நம்ம மைண்டை ப்ரொடெக்ட் பண்ணோம் எல்லாம் பார்த்தோம். அந்த மைண்டு நம்மளுக்கு ரொம்ப கிளியராக இருக்கணும். அந்த மைண்ட் என்ன செய்யணும்? ரொம்ப கிளியராக இருக்கணும். அந்த மைண்டு ரொம்ப கிளியராக இருந்ததுன்னா நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். சத்தியத்தை அறிந்து கொள்ள நான் சொன்ன நம்ம ஒர்ஷிப்பில் நான் சொன்ன மாதிரி சாத்தானுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. இந்த உலகமும் சொந்தம் இல்லை, நரகமும் சொந்தம் இல்லை, எதுவுமே அவனுக்கு சொந்தம் கிடையாது. இந்த சத்தியமெல்லாம் நம்ம எப்போ தெரியலாம் அப்படின்னா நம்ம சமாதானத்துடன் இருக்கும்போது தான். சாத்தான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி, எத்தனை லூசிஃபர் நம்மளுக்கு முன்னாடி வந்தாலும் சரி, 1000 10,000 பேர் நம்மளுக்கு முன்பாக வந்து விழுந்தாலும் ஒன்றும் நம்மளை அசைக்க முடியாது அப்படின்ற சத்தியம் நம்மளுக்கு தெரியணும்னா நம்மளுக்கு சமாதானம் முதல்ல என்ன செய்யணும்? இருக்கணும். சமாதானம் இல்லை அப்படின்னா அவன் அங்கே வரும்போதே நம்ம இங்கே ஓடிடும். 2-3 காரியங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 48வது அதிகாரம் 17-18 வாசிங்க. ஏசாயா 48:17-18. ஆண்டவர் சொல்றாரு, பிரயோஜனமானவர்களை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இங்கிலீஷில் இருக்கும், ஐ வில் டீச் யூ டு ப்ராஃபிட். உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணுமோ, உங்களுக்கு எதெல்லாம் லாபகரமாக இருக்கணுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐ ஆம் த காட் ஹூ இஸ் டீச்சிங் யூ. நான் தான் உங்களுடைய தேவன். உங்களுக்கு எதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும், எதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கு சொன்னேன் லாபமாக இருக்குமோ அது எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த தேவன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறது? என் கற்பனை நீ கவனித்தாயானால் நலமாக இருக்கும். இவ்வளோத்தையும் நான் செய்கிறேன், ஆனால் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? நீ கற்பனையை நீ கவனிக்க மாட்டேங்கிற. நீ கவனிச்சிருந்த அப்படின்னா உன்னுடைய சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல என்ன செய்யுமா? இருக்கும். பீஸ் ஃப்ளோஸ் abundantly and refreshingly when we heed to God's commandments. கவனித்தாயானால் எத்தனை பேர் நம்ம கவனிக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறத நம்ம எத்தனை பேர் கவனிக்கிறோம்? ஆண்டவர் எல்லாரிடத்துலையும் தனித்தனியாய் பேசுவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராய், சித்தம் உள்ளவராய் இன்னைக்கும் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதான் புதிய பிரமாணம் அப்படின்றதே அதுதான். முன்னாடி ஆசாரியர்கள் தான் நம்மளுக்காக என்ன செய்ய முடியும்? தேவனிடத்தில் பேச முடியும். ஆண்டவர் அந்த திரைச்சிலையை கிழித்து அவர் என்ன செய்தார்? தேவன் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட ஒரு உறவு வைப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லா தடைகளையும் தாண்டி ஒவ்வொருத்தையும் தனித்தனியாய் பேசுவதற்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார், பேசுகிறார். சத்தம் நமக்கு கேட்குதா? நம்ம கவனிக்கிறோமா? ஹீடுக்கு என்ன அப்படின்னா டு பே அட்டென்ஷன் டு அன் அட்வைஸ் ஆர் வார்னிங். ஒரு அறிவுரை, எச்சரிக்கை முதலியவற்றை கருத்தில் கொள்வது அல்லது பொருட்படுத்துவது. சொல்கிற விஷயத்தை நம்ம கவனித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் என்னது? கவனித்தல். அப்படின்னா நம்ம கேட்டு ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, ஓ அப்படியா, அப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன செய்யணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்படி ஒரு எச்சரிப்பு வருதா, அது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறது தான் என்னது? நம்ம கேட்டு அதைப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் என்னது? கவனிக்கிறது. எத்தனை பேர் நம்ம அப்படி கவனிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறோமா? அதில் நம்ம பைபிள் வாசிக்கிறோம். டெய்லியும் பைபிள் வாசிக்கும் போது எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு? அவசரமாக நீங்கள் வாசித்து ஒன்றுமே பண்ண முடியாது. டெய்லி 20 அதிகாரம் வாசிக்கணும், ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. ஆண்டவரை நீங்கள் என்கிட்ட பேசுங்க, நான் கேட்கணும்.
ஆண்டவர் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கார். பிரயோஜனமானவர்களை உனக்கு தினந்தோறும் போதிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு டெய்லியும் காட்டுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். நான் ரெடியாக இருக்கிறேன்னா அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு. என் காதில் உழுதான். காலையில் எழுந்துச்சு அவசர அவசரமாக ஓடிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். விசுவாசத்தில் குறை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு, விசுவாசத்தில் குறை உள்ளவங்க விசுவாசம் எதனால் வரும்? கேள்வினாலும். கேள்வி எதனால் வரும்? தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்படின்னா என்னென்னா லிசனிங் டு காட்ஸ் வேர்ட் அப்படின்னா லிசன் அப்படின்னா அது கவனித்தல், கேட்கறது. ஆண்டவர் பேசுவதை நம்ம கேட்கும் பொழுது தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? விசுவாசம் பெருகும். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடாமல் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபமும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. நதி போல நம்மளுக்கு சமாதானம் வேணும். நதி போல, வற்றாத நதி போல நம்மளுக்கு சமாதானம், மிகுந்த சமாதானம் நம்மளுக்கு உண்டாயிருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கவனிக்கணும். தேவன் பேசுவதை நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது நம்ம வாசிப்போம் சங்கீதம் 119 165. ரெண்டாவது பார்க்குறோம், சமாதானம், மிகுந்த சமாதானம் இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன செய்யல? இடறல் இல்லை. there is no stumbling. நம்ம கீழே கால் தட்டி என்ன செய்ய மாட்டோம்? விழமாட்டோம். நம்ம எப்பயுமே ஸ்ட்ராங்காக என்ன செய்வோம்? நிற்போம். நம்ம போக வேண்டிய வழியில் போயிட்டே இருப்போம். யாரும் நம்மளை கீழே தள்ளி விட முடியாது. மிகுந்த சமாதானம் யாருக்கு உண்டு அப்படின்னா வேதத்தை நேசிக்கிறவர்கள். எத்தனை பேர் நீங்கள் வேதத்தை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் வேதத்தை நேசிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். சரி, கொஞ்சம் பேர் இருக்கீங்க. ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தையோ ஒருத்தரையோ நம்ம நேசிக்கணும்னா நம்மளுக்கு சில காரியங்கள் நம்மளுக்கு கவனிக்கணும். சும்மா எல்லாரையும் நம்ம நேசிக்க முடியாது. எல்லாரையும் நம்ம நேசிக்க முடியுமா? முடியாதா? எத்தனை பேர் எல்லாருமே எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா? எல்லார்ட்டையும் பேசலாம், அது வேறு. ஆனால் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஒரு நேசம் அப்படின்றது வந்து எல்லார்ட்டையும் நம்ம எல்லாருமே என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. எப்படி இருக்கிறாங்க? முதலாவது உங்கள் மதிப்புகளோடு இல்லை உங்களுடைய நம்பிக்கைகளோடு யாராவது ஒத்து போகிறாங்கன்னா அவங்ககிட்ட தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்ககிட்ட தான் நம்ம ரிலேட் பண்ணி நம்ம நேசம் வைக்க முடியும். யூ கேன் லவ் அ பர்சன் ஒன்லி when they resonate with your values and beliefs. நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய மதிப்பு, நம்ம எதற்கெல்லாம் மதிப்பு கொடுக்குறோம், எதற்கெல்லாம் என்ன செய்கிறோம், நம்பிக்கையோட என்னென்ன நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கோ அந்த காரியங்களில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். ஊரில் போகிறவங்க வரவங்களாம் நம்ம என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியாது. ரெண்டாவது, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஒரு நிறைவை நம்மளுக்கு கொடுக்கணும். மன நிறைவை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரையாவது நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க மூலமாக நம்மளுக்கு என்ன செய்யணும்? ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிறைவும் கிடைக்கணும். மூணாவது, நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் அண்ட் செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பும் ஒரு ஆறுதலும் நம்மளுக்கு கிடைக்கணும். இல்லையா? லவ் பண்ணுறவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? என் மனசு புரிஞ்சு, என் மனசை ஃபுல்லாக புரிஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்க? என்னை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டுக்கு என்னது? ஒரு ஆறுதலும் ஒரு பாதுகாப்பும் அவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிற மாதிரி உணர்றாங்க. இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது, பட் இருக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க? உணர்றாங்க. அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அடையாளத்தை பிரதிபலிக்கணும். நான் யார் அப்படின்றத நான் நேசிக்கிறவங்க என்ன செய்யணும்? அதை பிரதிபலிக்கணும், அவங்க காட்டணும். நான் யாருன்றதே வெளியே காட்டாமல் அடக்கி வைக்கிறவங்ககிட்ட நான் என்ன செய்ய முடியாது? நேசம் வைக்க முடியாது. அடுத்த ஒரு காரியம், நம்முடைய ஆழ்ந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும். த டீப்பஸ்ட் நீட்ஸ். யார் நம்மளுடைய ஆழ்ந்த, எல்லாத்தையும் போய் நம்ம சொல்லுவோமா? என்னுடைய ஆழ்ந்த தேவை இதுதான், என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவை இதுதான் அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது போய் சொல்லுவோமா? எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டோம் இல்லையா? பொதுவாக யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம். அவங்களா கண்டுபிடிப்பாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் சேடாக இருக்க, உன்னை பார்க்குறதுக்கே என்ன செய்யுது? தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்க, கண்ணுக்கு அப்படியே மூடி பார்க்குறியா, என்ன ரொம்ப டயர்டாக இருக்கியா, சேரில் உட்காரவே முடியாமல் இருக்கியா, நீ வேணா கீழே உட்காந்துக்கோயேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அந்த பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ அவங்களுடைய ஆழமான தேவைகளை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம நேசம் வைக்க முடியும். அப்போ வேதாகமம் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குதா அப்படின்றது யாருக்கு தெரியுதோ அவங்களால மட்டும்தான் வேதத்தை நேசிக்க முடியும். வேதாகமம் உங்களுடைய மதிப்புகளோடு உங்களுடைய நம்பிக்கையோடு ஒத்து போகுதா?
ஒத்து போகுதா? அப்படியா? வாங்கின கடனை திருப்பி கொடுத்தோமா? கெட்ட வார்த்தை பேசுகிறோமா? சொல்லுங்கள். ஆணையிட்டதை நிறைவேற்றுறோமா? பொய் சொல்கிறோமா? கொலை பாதகம் இருக்கா? பயப்படுறோமா? அவிசுவாசமாக இருக்கிறோமா? விபச்சாரம் வேசித்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறோமா? அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வேதாகமத்தை என்ன செய்ய முடியாது, வாசிக்க முடியாது. இந்த வேதாகமத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், மாறணும். இந்த வேதாகமத்தை நீங்கள் மாற்ற முடியாது, இதில் உள்ள எழுத்துக்களை நம்ம மாற்ற முடியாது. நம்மளை என்ன செய்யலாம், இந்த வேதாகத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ வேதத்தை நேசிக்கணும் அப்படின்னா நான் இந்த வேதாகமத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய மதிப்புகளையும் என்னுடைய நம்பிக்கையும் இதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றணும். இதில் என்ன இருக்குதோ அதை தான் நான் என்ன செய்யணும், செய்யணும். அதுதான் இதில் என்ன இருக்குதோ அதுதான் என்னுடைய வேல்யூஸ் அண்ட் ஹோப். என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய மதிப்பும் வேதாகமத்தில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் அப்படி மாறணும். நிச்சயமாக இந்த வேதாகமம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும், சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கும். நிச்சயமாக இது ஆறுதலையும் பாதுகாப்பையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இது உங்களுடைய அடையாளத்தை பிரதிபலிக்கும். எப்படி கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் அப்படின்றத இந்த வேதாகமம் உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கும். நீங்கள் யார், நீங்கள் யார், உங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்றத உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கும். நீங்கள் இதை வாசிக்க வாசிக்க தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னன்றதை உங்களுக்கு என்ன செய்யும், அது நினைப்பூட்டு பிரதிபலித்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஆழ்ந்த தேவையை இந்த வேதாகமம் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்ன செய்தான், ஊணுகளையும் உருவ குத்தி என்ன செய்தான், அது எல்லாத்தையும் பிளந்து டைசெக்ட் பண்ணி பயங்கரமாக நினைச்சது. நம்முடைய எலும்பு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே என்னென்ன சின்ன சின்ன செல்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் என்ன செய்தான், வகையாக இருக்குது, எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி இப்படி இப்படி இது இப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யுது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் இந்த வேதாகமம் மட்டுமே என்ன செய்ய முடியும், அதை கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய எண்ணங்கள், டீப்பஸ்ட் நீட்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் உள்ளுக்குள்ளே என்ன முக்கியமான தேவைகள், ரொம்ப நம்மளை வெளியில் சொல்ல முடியாது, கணவன்கிட்ட கூட சொல்ல முடியாது, மனைவிட்ட கூட சொல்ல முடியாது சில காரியங்களை, அது எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடியது இந்த வேதாகமம். இதை வாசிக்க ஆரம்பிங்க, நிச்சயமாக அதை நேசிப்பீங்க. அதான் தாவீது முதல் அதிகாரத்தை சொல்கிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த 3 காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த 2025 செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். எத்தனை பேர் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நீங்கள் நடக்கிறீங்க, எத்தனை பேர் நடக்கிறீங்க? ஒரு ஆவியின் பகுத்தறிவே நம்மளுக்கு இருக்காது. பேசுகிறவன், நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறவன்லாம் பரிசுத்த ஆவியில் பேசுகிறானா, அசுத்த ஆவியில் பேசுகிறானா, மாம்சத்தின் ஆவியில் பேசுகிறானான்னு நம்மளுக்கு என்ன செய்ய தெரியாது. யார் என்ன சொன்னாலும் உடனே கேட்டுக்கிறது. அப்படியா, ஆமாண்ணே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், தலையாட்டிட்டு அப்படியே போகிறோம். இதையும் செய்யறோன்னே, ஓ அப்படி அதுக்கு தான் அப்படி சொன்னானோ, ஓ இப்படி இப்படி ஆவோ அப்படியா அப்படின்லாம் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா. அது ஏன், எந்த ஆவி நம்மகிட்ட பேசுதுன்னு நம்மளுக்கு என்ன செய்யல தெரியல. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கணும். அது வாசிங்க ஃபுல்லாக. அதில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லவ் த வேர்ட். நீங்கள் இதை நேசிக்காமல் நீங்கள் இரவும் பகலும் தியானமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உங்களால் நேசிக்க முடியுதா, உங்களால் நேசிக்க முடியுதா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறபடி மாறுங்க, நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீங்க, வேதத்தை நேசிப்பீங்க. அதை வாசிக்காமல் உங்களால் இருக்க முடியாது. அதன்படி வாழாமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் எதுனாலும் நீங்கள் என்கிட்ட வசனத்தின்படி பேசுங்க அப்படின்னு. ஆமாம், 24 மணி நேரம் பைபிளை தூக்கிட்டே போக முடியுமா அப்படின்னா, பைபிளை தூக்கிட்டே நீ போக வேண்டாம், பைபிள் படி நீ நட, அவ்வளோதான். பைபிள் படி நீ என்ன செய்ய நட. ஒவ்வொரு இதுக்கும் நான் பைபிளை பார்த்து நான் சொல்ல முடியுமா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா. ஒவ்வொருத்துக்கும் பைபிளை பார்த்துலாம் நீ சொல்லலாம். வேதாகமத்தை நீ நேசிச்சேன்னா நீ வேதாகமத்தின்படியே நீ நடப்ப. உனக்கே தெரியும் என்ன வசனத்தின்படி எப்படி நடக்கணும். ஒன்றுன்னா நீ பார்த்துலாம் நீ சேரணும் சொல்ல வேண்டாம். வேதத்தை நேசிங்க 2025. சரி, 3வது கடைசி ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. பிலிப்பியர் 4:6-7. தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிப்பதனால நம்மளுக்கு நதி போன்ற சமாதானம் உண்டு.
தேவனுடைய வார்த்தையின் மேல அன்பு கூறுவதால் நம்மளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இங்கே சொல்லியிருக்கு, நம்முடைய ஜெபங்கள், நம்ம எல்லா காரியத்தையும் குறித்து நம்ம தேவனிடத்தில் ஜெபம் பண்ணனா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். நம்முடைய இருதயமும் சிந்தையும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம். பின்னாடி ஒரு டாக்டர் இருக்காங்க, நீங்கள் போகும்போது கேளுங்க, அந்த மைண்டு, அந்த மனசு, அந்த சிந்தை ஏன் முக்கியம்? மென்டல் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? மென்டல் ஹெல்த்னா என்னது? நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அழுத்தங்களை சமாளிக்கவும், அவர்களின் திறன்களை உணர்ந்து, யார் அந்த சம்பந்தப்பட்ட ஆளுடைய திறன்களை உணர்ந்து நன்றாக கற்றுக்கொள்ளவும், நன்றாக வேலை செய்யவும், அவர்களின் சமூகத்திற்கு பங்களிக்கவும் உதவும் மனநிலை. நம்முடைய வாழ்க்கையில் பயங்கர அழுத்தம் இருக்கும் போது நம்மளால் என்ன செய்ய முடியாது? கற்றுக்கொள்ள முடியாது. நம்மளால் என்ன செய்ய முடியாது? நம்மளுக்கு என்ன திறமை இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்மளால் புதுசாக எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வேலை செய்யவும் முடியாது, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்க முடியாது. ஆனால் அந்த மென்டல் ஹெல்த், அந்த மனசு கரெக்டாக இருந்தது, நல்ல ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா, எவ்வளோ அழுத்தம் வந்தாலும் நம்மளால் நம்முடைய திறமைகள் என்னன்றதை உணர்ந்து கொள்ள முடியும், நம்மளால் வேலை செய்ய முடியும், நம்மளால் புதுசாக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், நம்மளால் சமூகத்திற்கு பங்களிக்கவும் முடியும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தவும் முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பெரிய காரியங்களை செய்த மனிதர்கள், பெரிய காரியங்களை செய்த மனிதர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அழுத்தமே இல்லைன்னு கிடையாது. ஆனால் எல்லா அழுத்தத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க? எதிர்கொண்டு அவங்க எல்லாவற்றையும் கற்று, எல்லாவற்றையும் வேலை செய்து, எல்லா திறமைகளையும் யூஸ் பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு மட்டும் இல்லை, பிறருக்கும் அவங்க பிரயோஜனமாக இருந்திருக்கிறாங்க. கிரேட்டஸ்ட் லீடர்ஸ், இந்த உலகத்தில் இருந்த கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் யாருக்குமே அழுத்தம் இல்லாமல் என்ன செய்யலை? இல்லை. உலக பிரகாரமாக நம்ம பார்த்தனாலும் காந்தியடிகள் அவர் பெரிய லீடர்னு சொல்லி நம்ம பார்த்தனாலும் அவருக்கும் சாதாரணமாக பிரச்சனை இருந்ததா இல்லையா? அவர் ஜாலியாக அப்படி வந்துட்டு போயிட்டாரா? அவருக்கும் என்ன செய்யுது? எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. மதர் தெரேசா தெரியும், ஏபிஜே அப்துல் கலாம் தெரியும், நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது. அப்துல் கலாம்லாம் அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் பெரிய சயின்டிஸ்டாக எப்படி மாறினார்? நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உட்காந்து நம்ம சொல்லியிருப்போம், காசு இல்லை அதனால் படிக்க முடியல, காசு இல்லை, வீட்டில் சாப்பாடு வழியில், அதனால் நான் படிக்க முடியாமல் என்ன செய்கிறேன்? மன அழுத்தத்தில் உட்காந்து நான் என்ன செய்ய முடியல, என்னால் ஒரு பேஜ் கூட படிக்க முடியல. எப்படி அப்துல் கலாம் படித்தார்? யோசிச்சு பார்க்கணும். அவங்கெல்லாம் மென்டல் ஹெல்த் அவங்களுக்கு நல்லா இருந்தது. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது உணர்ச்சி நுண்ணறிவு. நம்மளுடைய உணர்ச்சிகள், அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துகிறோம்? உங்கள் சொந்த உணர்ச்சிகளை நிர்வகிக்கும் திறன் மற்றும் உங்களை சுற்றி உள்ளவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது. என்னுடைய உணர்ச்சி என்னன்றதை முதல்ல கோபம் வருதா, அதை எப்படி நான் அடக்கி வைக்கணும்னு இல்லை, அதை எப்படி நான் சரியானபடி அதை வெளிப்படுத்தணும். இன்னொருத்தவனுக்கு கோபம் வருதா, அவன் ஏன் கோவப்படுறான்றதை நம்ம புரிந்து கொள்வது. இதுதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நம்ம லீடர்ஷிப் கிளாஸில் நம்ம படித்தோம் இல்லையா? நம்ம லாஸ்ட் இயர் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி நம்ம படித்தோம். அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு சுய விழிப்புணர்வு, சுய கட்டுப்பாடு, உந்துதல், மோட்டிவேஷன், பச்சாபாதம், எம்பத்தி, அதுக்கப்புறம் சமூக திறன்கள், சோஷியல் ஸ்கில்ஸ், இதெல்லாமே இருக்கும். அந்த இருதயமும் அந்த மனசும் ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த் அண்ட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம் மக்களுக்கு. அது யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன செய்ய முடியாது? மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாது, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவாங்க. யாருக்கெல்லாம் அது ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளித்து என்ன செய்வாங்க? வருவாங்க. அதான் பவுல் சொல்ல, மரணமோ ஜீவனோ கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நீ பிரிப்பவன் யார்? என்ன உபத்திரவமோ, நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ, தாகமோ, எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அவனுடைய மைண்டு அண்ட் ஹார்ட், மனசும் இருதயமும் ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் அவளால் சொல்ல முடியுது. நம்மளுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் குறித்து, போராட்டங்களையும் குறித்து, எல்லா கண்ணீர்களையும் குறித்து, எல்லா வேதனைகளையும் குறித்து, எல்லா பழி சொற்களையும் குறித்து மனிதர்களிடத்தில் முறையிடக்கூடாது, ஆண்டவரிடத்தில் சொல்லணும். ஏதாவது பிரச்சனைனா உடனே போய் மனுஷங்கிட்ட போய் நிற்கக்கூடாது. முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய?
இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க எனக்கு தெரியலையே ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லையே, இந்த பிரச்சனை ஏன் என் வாழ்க்கையில் வருது எனக்கு தெரியலையே ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் சொல்லி கொடுக்க முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சிநேகிதனுக்கு வரும் காரியத்தை நான் மறைப்பேனோ. நீங்களும் சிநேகிதன் தான் ஆண்டவருக்கு, நீங்களும் சிநேகிதி தான் ஆண்டவருக்கு. வரும் காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு மறைக்க அவர் விருப்பப்படலை. நம்ம கேட்குறோமா ஆண்டவர்கிட்ட? நம்ம எல்லாவற்றையும் குறித்து நம்ம கேட்குறோமா? சும்மா நம்ம தேவையை மட்டும், சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா மட்டும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலான்னு போகிறோமா? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லாவற்றையும் குறித்து நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது, தேவனுடைய வார்த்தையை அதற்கு கவனிக்கணும். கவனித்தோம்னா நதி போல இருக்கும் நம்மளுடைய சமாதானம். 2வது பார்த்தோம், என்ன பார்த்தோம்? தேவனுடைய வேதத்தை, சிலர் அப்படியே தூக்கத்தில் பேசுகிறாங்க. சரி, வேதத்தை நேசிக்கணும். அப்படி நேசிக்கும் போது மிகுந்த சமாதானம் உண்டு, நம்மளுக்கு இடரல் இல்லை. 3வது என்ன பார்த்தோம்? ஆமாம், முதல்ல வந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம கவனிக்கும் போது மிகுந்த நதி போன்ற சமாதானம் உண்டு, நம்மளுக்கு எப்படி பிரயோஜனமானவைகளை அவர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். 2வது, மிகுந்த சமாதானம் நம்மளுக்கு வேதத்தை நேசிக்கும் போது நம்மளுக்கு உண்டு, அதனால் நம்மளுக்கு இடரல் இல்லை. 3வது, நம்ம தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் குறித்து அவர்கிட்ட நம்ம போய் பேசும்போது நம்மளுக்கு புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். இந்த 3 காரியங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது.